வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் டைப் 1 சர்க்கரை நோய் என்றால் என்ன என்று பார்ப்போம். சர்க்கரை நோயாளிகளில் 10% பேர் இந்த டைப் 1 சர்க்கரை நோயாளிகள் இருப்பார்கள். குறிப்பாக குழந்தைகள், இளம் வயதில் சர்க்கரை நோய் வருபவர்கள் இந்த டைப் 1 நிலையில் இருப்பார்கள். சர்க்கரை நோயை கண்ட்ரோல் செய்யும் பணியை நமது இந்த கணையமானது செய்கிறது. ஆனால் இந்த டைப் 1 நிலையில் உள்ளவர்களுக்கு கணையத்தில் இன்சுலின் செக்ரிகேஷன் முற்றிலுமாகவே இருக்காது. எனவே இவர்கள் கட்டாயம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3, சிலருக்கு 4 முறை கூட இன்சுலின் இன்ஜெக்ஷனாக செலுத்திக் கொள்ள வேண்டும். இந்நிலைக்கான அறிகுறிகள் எளிதில் கண்டறியலாம். அதிகப்படியாக யூரின் போவது, அதிகமாக எடை குறைதல், அதிக பசி, அதிக தண்ணீர் தாகம் இருக்கும் இவர்களுக்கு. இதை வைத்து அதிகமாக சர்க்கரை இவர்களுக்கு இரத்தத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசோதனைகளாக இவர்களுக்கு டைப் 1 சர்க்கரை உள்ளார்களா என்று அறிந்து கொள்ள இன்சுலின் லெவல் இரத்தத்திலும், HbA1c என்கின்ற 3 மாத சர்க்கரை அளவும், சாப்பிடுவதற்கு முன் சர்க்கரை அளவு, சாப்பிடுவதற்கு பின் சர்க்கரை அளவு மற்றும் மைக்ரோ அல்புமின் யூரியா ஆகிய பரிசோதனைகளை செய்து கொள்ளும் பொழுது இவர்கள் டைப் 1 நிலையில் உள்ளார்களா, டைப் 2 நிலையில் உள்ளார்களா என்று அறிந்து கொள்ளலாம். டைப் 2 சர்க்கரை பற்றி நாளை பார்ப்போம்.